ஏல குயிலு ரொம்ப பரபரப்பான விஷயம் எல்லாம் போயிட்டு இருக்குடி இன்னைக்கு. அதான் பாரேன் மயிலு, நானே உன்னை கூப்பிட்டு சொல்லணும்னு நினைச்சேன். நம்ம ஊர்ல என்னதான் ஆச்சு? போன வாரம் என்னடான்னா ஹாஸ்பிட்டல்ல டாக்டரை வந்து கத்தியில குத்திட்டாங்க. ஆமா, இன்னைக்கு வந்து டீச்சரை வந்து கழுத்துல இந்த இடத்துலயும் குத்திட்டாங்க. அட அந்த இடத்துல இல்ல, இந்த இடத்துல வச்சு குத்திட்டாங்க. வீடியோ பார்த்தியா இல்லையா? பார்த்தேன்டி, இந்த இடத்துலதான் குத்துற மாதிரி எனக்கு தெரிஞ்சுச்சு. அப்படியெல்லாம் இல்ல, இந்த இடத்துல வந்து குத்திட்டாங்க. அந்த விஷயம் என்ன தெரியுமா? என்ன விஷயம் தெரியல. ஏதோ டீச்சரு அந்த பையன் ஏதோ சும்மா காதலிச்சு ஒருதலை காதலா வந்து இருந்தனால ஏதோ கல்யாணத்துக்கு ஒத்துக்கல அப்படின்னு சொல்லி குத்திட்டான்னு சொல்ல. ஒருதலை காதல் எல்லாம் இல்லடி, அப்படியெல்லாம் இல்ல. எல்லாம் அப்படி ஒரு சில நியூஸ்ல என்னடான்னா ஒருதலை காதல்னு போட்டிருக்கிறாங்க. இன்னொரு நியூஸ்ல என்னடான்னா 2 பேரும் தான் லவ் பண்ணிருக்கிறாங்களாமா. அதான் 2 பேரும் செல்ஃபி எடுத்து போட்டோ எல்லாம் இருக்குது. அப்புறம் லவ் பண்ணாமையா செல்ஃபி எல்லாம் எடுத்து போட்டிருப்பாங்க. அதுக்குன்னு இப்படியா பண்ணுவாங்க? அந்த படுபாவி இப்படி பண்ணிட்டானே கழுத்துல குத்தி. ஏதோ ஒரு வருஷமா லவ் பண்ணிட்டு இருந்தாங்களாமா. 2 பேருமே ஒரே கேஸ்ட் வேறையாமா. அதனால நேத்து என்னமோ பொண்ணு கேட்க போயிருப்பாங்களாட்டு இருக்குது அந்த டீச்சர் வீட்டுக்கு. அந்த டீச்சர் பேரு கூட ஏதோ ரமணி. எந்த ஊர்ல? நம்ம தஞ்சாவூர்ல. தஞ்சாவூர்லயா? அதான் பாரு, நான்லாம் எங்க கொலை எல்லாம் நடந்து கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனா தஞ்சாவூர்ல நடந்து இதுதான் முதல் டைம். அதுவும் பாரு, கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சரை. இப்ப இதுதான் வந்து அதுவும் சாதாரணமா ஏதாவது ஒரு பொண்ணு கூட. ஆமா, இப்ப இது கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர், அதுவும் ரோட்ல வச்சு ஏதாவது கொலை பண்ணிருந்தா பரவாயில்ல, ஸ்கூல்லயே வச்சு. அதுதான் பாரு. அது என்னமோ அந்த டீச்சர் பேர் வந்து ரமணியாமா. 4 மாசத்துக்கு முன்னாடிதான் வேற ஸ்கூல்ல டீச்சரா, அதுவும் ஏதோ தற்காலிக ஸ்கூல் டீச்சராமா, தற்காலிக ஆசிரியர் அப்படின்னு தான் ஏதோ படிச்சேன். இதுக்காண்டி அந்த பிள்ளை வேலைக்கு வந்துச்சோ, இவன் இப்படி பண்ணிட்டானே பாவத்தை. அந்த பையன் பேர் ஏதோ மதனாமா. 2 பேரும் ஒரு வருஷமா லவ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்றாங்க. ஏதோ அந்த பையனுக்கு வந்து 30 வயசு ஆயிருச்சாமா. சரி, பையனுக்கு 30 வயசு ஆகுது, 26 வயசு தான் ஆகுதான். அதான் பாரு, அந்த பையனுக்கு ஏதோ 30 வயசு ஆயிருச்சுன்ட்டு அவங்க அம்மா அப்பா கல்யாணம் பண்ணி வைக்கலான்ட்டு அந்த பொண்ணு வீட்டுல போய் நேற்று பொண்ணு கேட்டிருப்பாங்க போல. அவங்க அம்மா அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல விருப்பம் இல்லை போல. சரி, அம்மா அப்பாவுக்கு விருப்பம் இல்லை அப்படின்ட்டு அந்த பொண்ணு எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிருச்சாமா. இதனால ஏதோ ஒரு பஞ்சாயத்து போயிருக்கும் போல நேத்து. இன்னைக்கு அந்த பிள்ளை வழக்கம் போல சரி அப்படின்ட்டு வேலைக்கு போயிருக்குது. ஸ்கூலுக்கு வேலைக்கு போய் அந்த பிள்ளை ஏதோ 6ஆவதுல இருந்து 9ஆவது வரைக்கும் ஸ்கூல் டீச்சராமா. அதுக்கு ஏதோ தமிழ் பாடம் எடுத்துட்டு இருக்குதாமா. ஏதோ கிளாஸ் எதுவும் இல்ல அப்படின்ட்டு ஏதோ இந்த ஓய்வு எடுப்பாங்கல்ல ஸ்டாஃப் ரூம், அங்க ஏதோ உட்கார்ந்து இருந்துச்சாமா. உட்கார்ந்து இருக்கும் போது இந்த பையன் போயிட்டான், இந்த மதன் பையன் போய் பேசலாம் அப்படின்ட்டு ஏதோ வெளியே போய் நின்னுட்டு பேசிட்டு இருந்தாங்களாமா. பேசிட்டு இருக்கும்போது சண்டை பெருசாச்சா இல்ல சண்டை போட்டாங்களா, சாதாரணமா பேசினாங்களா, என்ன பண்ணாங்கன்னு தெரியல. திடீர்னு கத்தி மறைச்சு வச்சு எடுத்து நேரா தொண்டையிலே குத்திட்டான் அந்த பையன். கேட்கும் போதே எப்படி இருக்கு, அந்த பிள்ளைக்கு எப்படி இருந்திருக்கும். அவனுக்குள்ள யாரும் இல்ல. அதுதான், அப்ப வந்து எல்லாரும் ஸ்கூல்ல பாடம் நடத்திட்டு இருந்தாங்க. அப்ப வந்து வேற எல்லா டீச்சரும் பாடம் நடத்துறதுக்கு உள்ளதானே இருப்பாங்க. பிள்ளைங்களாம் வெளியூர் இருந்திருக்கு, அதெல்லாம் கிளாஸ்க்குள்ளதானே இருந்திருக்கும். இந்த டீச்சர் மட்டும்தான் இது தனியா உட்கார்ந்துட்டு இருந்துச்சாமா. அந்த பையன் வந்து ஸ்கூலுக்குள்ள இப்படி பையனை விடலாமா? ஒரு டீச்சரு அந்த பையனை வந்து இப்படி பேசுறான் அப்படின்னா ஒண்ணு நீ போன்னு சொல்லிட்டு. 2 பேரும் லவ் பண்ணிருக்காங்கன்னு வேற நீ கேள்விப்பட்டேன்னு சொல்றேல. அப்ப அதனால அந்த பிள்ளைய பாக்கணும், என்ன உள்ள விடுங்கன்னு கூட அந்த பையன் கேட்டிருப்பியான். அதுக்கு நான் அந்த பையன் இப்படியா பண்ணி கேட்டிருக்கிறது ஓகேதான். அது சரி, நீ போ, சாயந்தரம் வந்து பேசிருக்கலாம். ஸ்கூலுக்குள்ள இப்படி அந்த பையன் வந்திருக்கான் அப்படின்ட்டு பேசிட்டா இருப்பாங்க. என்ன பண்ணுது, இப்படி நடக்கணும்னு இப்படிதான் இருக்கும். நமக்கு என்ன தெரியும், ஏதோ நியூஸ்ல படிச்சதை வச்சு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஏதோ அந்த பையன் அதுக்கப்புறம் கத்திய மறைச்சு வச்சு இந்த இடத்துலயே குத்திட்டான், நல்லா உள்ள குத்திட்டான். அந்த வீடியோ கூட பார்த்தேன். அந்த பிள்ளை வந்து கொஞ்சம் உயிரோடதான் இருக்கு. அந்த இடத்துல குத்தி தூக்கிட்டு போனாங்க. பார்த்தா போற வழியில இறந்துச்சான். அதுவும் இவங்க தூக்கிட்டு வெளியே போய் நின்னுட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் உள்ளேயே வச்சு ஒரு ஆம்புலன்ஸ் வர வச்சு அதுக்கப்புறம் அனுப்பி இருந்திருக்கலாம். வெளியே மழை பெய்யுது, சீக்கிரம் கொண்டு போயிருந்தா என்னமோ காப்பாத்திருக்கலாமோ என்னமோ, என்னன்னு தெரியல. அந்த பாதி உசுறுல இருந்துச்சு. நான் ஏதோ ஒரு வீடியோல பார்த்தேன். அந்த குத்துன இதோட பாதி உசுறுதான் இருக்குது. ஒண்ணு நிதானல, ஒண்ணும் இல்ல, அழுகிறது இல்ல, ஒண்ணுமே இல்ல. சும்மா அப்படியே ஏதோ அப்படியே தூக்கி வச்சிருக்கிறாங்க. அந்த பொண்ணு அரை உயிரோட அப்படியே இருக்குது. பெண்களுக்கு வெளியில தான் பாதுகாப்பு இல்லைன்னு பார்த்தா இப்ப வேலைக்கு போற இடத்துல உள்ளேயே வந்து இப்படி எல்லாம் பண்ணா அப்புறம் என்ன பண்றது? அதான் பாரு,
சரி இந்த பிள்ளை வேணான்னு சொல்லியிருந்தா ஏதாவது பேச்சுவார்த்தை பேசி சரி நாளை பின்ன கல்யாணம் கூட பண்ணிருக்கலாமோ என்னமோ. இப்படி இந்த பையன் போய் இப்படி போய் குத்தி போட்டான். அவனெல்லாம் சும்மாவே விடக்கூடாதுன்னு சொல்லி இப்ப தமிழ்நாட்டுல நிறைய பரபரப்பான சூழ்நிலை, நிறைய வந்து போராட்டம் கூட பண்ணுவாங்க இன்னும். ஆமா ஆமா இப்ப போன வந்து டிஐஜி இருக்காருல்ல, அவரெல்லாம் போய் நேர்ல போயிட்டு ஆய்வு பண்ண போயிருக்காரு. அது இல்லாம டிஐஜியா? ஆமா, பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் இருக்கிறாரு. போய் நேர்ல போறலான்ட்டு இருக்காராம். அவங்க எல்லாரும் இப்ப ஸ்கூலுக்குள்ள வச்சு கொலை பண்ணா அப்புறம் சும்மா ஆடுவாங்களா? வன்மையா கண்டிக்கிறேன் இந்த செயலை அப்படின்னு சொல்லிட்டு அவரு எக்ஸ் தளபதியில பதிவிட்டு இருக்காரு. சரி, இதுக்கு நம்ம சிஎம் எல்லாம் என்ன ஆக்ஷன் எடுக்க போறாங்கன்னு தெரியல. ஆமா, நாள் இன்னைக்கு ஒரு ஸ்கூல்ல வச்சு ஒரு டீச்சருக்கு நடந்திருக்கு. அதான் ஸ்கூல்ல வச்சே இப்படி தைரியமா பண்றவன் நாளைக்கு ரோட்ல போற பிள்ளை எத்தனை பேர்த்த வச்சு பண்ணுவாங்க. எவ்வளவு தைரியம் உங்களுக்கு எல்லாம் வந்துருச்சு பாரு. இதுக்கெல்லாம் கரெக்டான ஒரு நடவடிக்கை எடுக்கணும். இல்லன்னா இப்படியே யாருனாலும் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு பிள்ளை லவ் பண்ணலன்னா குத்திடுறாங்க, எதுனாலும் வந்து டக்கு டக்குன்னு வந்து பண்ணிடுறாங்க. அதே இப்ப இன்னும் சாதாரணமா இன்னும் கேக் வெட்டுற மாதிரி எல்லாம் வெட்டிட்டு போயிடுறானுங்க. அதுவும் ஒரு பொம்பளை பிள்ளைய கஷ்டப்பட்டு வேலைக்கு சேர்ந்துருக்குது. அதுவும் 4 மாசத்துக்கு முன்னாடிதான் டீச்சரா சேர்ந்து. காலையில என்ன நினைச்சிட்டு வந்துச்சோ அந்த பிள்ளை பாவத்தை, அப்படி காலையிலேயே ஸ்கூல்ல வச்சு. அது 7 வயசு 26 வயசுலயே அது வேலை வாங்கிருச்சு பாரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல. அந்த பிள்ளை போய் இந்த பையன் இப்படி பண்ணலாமா? இப்ப இவனுக்கு என்ன இதனால என்ன லாபம்? போய் ஜெயில தான் உட்காந்துருக்கணும். இப்ப இவனெல்லாம் வெளியவே விடக்கூடாது. எதுக்கு இந்த வெளியே விடணும்? இப்ப போன வாரம் கூட ஒரு பையன் டாக்டர் ஏதோ குத்துனா அப்படின்னா அவங்க அம்மாக்கு ஏதோ ட்ரீட்மெண்ட் ஒழுங்கா பாக்கல அப்படின்னு நினைச்சிட்டு அந்த பையன் போய் குத்துனா ஏதோ கொஞ்சமாவது ஒரு அர்த்தம் இருக்குன்னு வச்சுக்கலாம். இதுல என்ன இருக்குது? இந்த பையன் போய் இப்படி குத்திட்டு இப்ப நம்மளுக்கே நாளைக்கு நம்மளாம் வேற படிச்சிருக்கிறோம், டீச்சர் வேலைக்கு போலான்ட்டு இருந்தா பெண்களுக்கு வந்து எந்த ஒரு பாதுகாப்பும் இல்ல. இப்ப இருக்கிற நிலைமையெல்லாம் பார்த்தா, எதுக்கு எடுத்தாலும் இப்படி பண்றதெல்லாம் பார்த்தா நம்ம எங்கேயும் வெளியே கூட போக முடியாது. அப்படி வெளியிலதான் இருக்குன்னு பார்த்து ஸ்கூலுக்கோ இல்ல ஆபீஸ்க்கோ எங்க போனாலும் அங்கேயும் வந்து இப்படி பண்ணா என்ன செய்யறது? அது ஒரு கவர்மெண்ட் டீச்சருக்கே எப்படின்னா அப்ப நம்ம எல்லாம் ஏமாத்திரம் நம்மளுக்கு எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. சரி, இதுக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் ஒரு நல்ல என்ன சொல்றது ஆக்ஷன் எடுக்கணும். அப்பதான் எல்லாருக்கும் தெரியும். இப்படியே அசால்ட்டா விட்டுட்டா ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த விஷயத்த நம்ம பார்த்து எல்லாருமே நம்ம வந்து சேஃபா இருக்கணும். நீங்களும் சேஃபா இருங்க, பார்த்து போங்க, பார்த்து வாங்க. இந்த விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.